ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ விஸ்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜெர்மன் கார், ஒரு ஜெர்மன் எஸ்யூவி. ஜெர்மன் கார்ஸ்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே, ஒரு ஆசை, டிசைரபிலிட்டி, அதை ஓன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருமே அந்த காரை பற்றி விரும்புவோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது Volkswagen Taygun GT. ஜிடி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ ஒரு நார்மலான கார் எடுத்துகிட்டு அதில் ஸ்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஜிடி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த காரை ஒரு ஸ்டெப் டிரைவர் ஃபோக்கஸ்டாக எலிவேட் பண்ணுறது தான் Volkswagenோட ஜிடி சீரிஸ். அந்த மாதிரி சீரீஸில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது Taygun GT. இந்த காரோட டீட்டெயில்டான இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் டிரைவ் ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த காரில் என்ன ஸ்பெஷல் டச் இருக்குது, இந்த காரில் என்ன ஜெர்மன் திங் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரைட் இன்டு தி வீடியோ. பி செக்மெண்ட் கேட்டகரியில் அவங்களோட டாமினன்ஸை காட்டணும், அவங்களோட இம்பேக்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக Volkswagen கொண்டு வந்திருக்க அந்த Taygunோட எக்ஸ்டீரியர் ரிவ்யூவை நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு சிம்பிளான எலகண்ட்டான டிசைன் லாங்குவேஜ் அண்ட் டிசைன் கியூஸை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த காரோட ஹெட்லாம்ப்ஸ், ஒரு டியூவல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அலாங் வித் ஒரு டிஆர்எல்ஸ் வந்துருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸோட இன்டகிரேட்டடான ஒரு ஹெட்லாம்ப் அசம்பிளி பார்க்க முடியுது. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் த கிரில், இந்த கிரில்ல பாருங்கள், ஒரு சின்ன ஹனிகாம் டீட்டெயில் இருக்கும். Volkswagen ஆஸ் இந்த ஹனிகாம் ஐடியாலஜி ஆல்மோஸ்ட் எல்லா கார்ஸ்லேயும் ஒரு சின்ன டிசைன் எலிமெண்ட்டாக அவங்க இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜிடி பேட்சிங் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஏர் இன்டேக், கம்ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட் ஃபேஸியா, ஒரு டாமினேட்டிங்கான ஃப்ரண்ட் பம்பரை கொடுத்துருக்காங்க. இதில் குரோம் ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. ஃபாக் லேம்ப்ஸ் அழகாக ஹை மவுண்டடாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு யூரோப்பியனான ஒரு லுக்கை கொடுக்குது. டெஃபினட்டாக இந்த கார் சிம்பிளாகவும் எலகண்ட்டாகவும் அவங்களோட ஃப்ரண்ட் டிசைன் லாங்குவேஜை கேரி ஓவர் பண்ணுறாங்க. காரோட சைட் பேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். க்ளீனாக அப்படியே அந்த லைன்ஸ் புல் பண்ணுது. ஃப்ரண்ட்லேருந்து அந்த லைன்ஸ் ரியர் வரைக்கும் க்ளீன் அண்ட் சிம்பிள் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜிடி பேட்சிங் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்குது. இது ஜிடி கார்ன்றனால இதில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. டிஸ்க் கேலிபர்ஸை நோட் பண்ணிங்கன்னா ரெட் கலர் டிஸ்க் கேலிபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு ஸ்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எந்தூசியாசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க காரில் கேலிபர்ஸை ரெட் பெயிண்ட் பண்ணுவாங்க. பட் அந்த வேலை நம்ம Volkswagen ஜிடி சீரீஸில் நம்ம தனியாக பண்ண வேண்டியதில்லை. அது கம்பெனிலே வரதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியே அந்த சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா சைட் மிரர் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் க்ளீனாக அப்படியே ஃபார்வர்டாகி வந்துட்டே இருக்குது. சைடு பேனலிங் அழகாகவே குரோமில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் இருக்கிறது எல்லாமே ஸ்டாக்கு தான். ரூஃப் லைன்ஸில் அழகாக ரூஃப் ரைல்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபங்க்ஷனலான ரூஃப் ரைல்ஸும் கூட. நீங்கள் ஆக்சுவலாக யூட்டிலைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். பட் சன்ரூஃப் போர்ஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். காரோட சி பில்லரில் ஒரு சின்ன ஒரு குவார்ட்டர் கிளாஸ் மாதிரி ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் ஆர்ச்சஸை பார்க்குறப்பயே ஒரு டாமினன்ஸ் பூஸ்டட் வீல் ஆர்ச் டிசைன் இந்த இடத்துல தெரியுது. கண்டிப்பாக இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பூஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டயர்ஸுமே 205 செக்ஷன் அப்போலோவோட ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு ஏற்ற மாதிரி டயர் குவாலிட்டியை கம்பெனிலேயே கொடுக்கறது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. அப்படியே காரோட ரியருக்கு வரும். இந்த சிம்பிளான எலகண்டான டிசைன் லாங்குவேஜை அப்படியே ரியர்லேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் ஃபேஸியாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரியர் செக்ஷன் எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணுற ஒரு இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் அசம்பிளி நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல் எல்இடி இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் Volkswagen லோகோ அழகாக இருக்குது. Taygun கிறிஸ்டின்டாக கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயே ஒரு ஜிடி பேட்சிங் டீட்டெயில் நம்ம பார்க்க முடியுது. ரியர் ரெயின் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாஸும் கொடுத்து இந்த ஓவரால் லுக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த டிசைன் ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்குது. பார்த்தோன்னே இது ஒரு ஜெர்மன் கார்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு டிசைன் லாங்குவேஜை நம்ம பார்க்க முடியுது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகும். காரோட ரியர் சீட்டில் இருக்கும். இட்ஸ் சூப்பர் கம்ஃபர்டபுள். சீட்ஸ் நல்லா பேடடாக, குஷனிங்லாம் நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது. லெக் ரூம் நீங்களே பார்க்க முடியுது. அடிக்குவேட் லெக் ரூம், மோர் தென் அடிக்குவேட். ஹெட் ரூமும் நல்லா இருக்குது. 3 people கேன் ஸ்குவீஸ் இன். ஆனால் கண்டிப்பாக 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம்.
இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க இந்த கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கில் ஒரு ரெட் டச்சஸ் கொடுத்துருக்காங்க ஜிடி வேரியண்ட்னால, ப்ளஸ் இந்த பீஜ் அண்ட் பிளாக் காம்போ, இந்த ரெட் ஸ்டிச்சிங் எல்லாமே ஓவராலாக இந்த காரோட ஸ்போர்ட்டிவ் அப்பீல ஒரு ஸ்டெப் மேலே அப்கிரேட் பண்ணுது அப்படின்றதே நம்ம சொல்லி ஆகணும். 10 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 8 இன்ச்சஸ்க்கான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் தீம்ஸ் நம்ம இதில் பார்க்க முடியுது. தேவையான வைட்டல் இன்ஃபர்மேஷன், காரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் ஹேண்டியாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டீரிங்கில் இருக்க பட்டன்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ ஓவரால் ஒரு க்ளீனான ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த காரோட அவுட்லுக்கோட நல்ல மர்ஜ் ஆகிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் பர்ஃபரேஷன்ஸ், இந்த ஸ்டீரிங்கில் இருக்க ஸ்டிச்சிங், இந்த ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஜெம்மாக நமக்கு கொடுக்குது. சீட்ஸ் நல்லா பக்கெட் சீட்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. உட்காந்து நம்மளை அப்படியே ஸ்னக் ஃபிட்டாக அப்படியே கட்டி பிடிச்சிக்குது சீட்ஸ். இந்த கம்ஃபர்ட்டு, இந்த ஓவரால் வியூவிங் ஆங்கிள், இந்த டேஷ்போர்டோட வியூ நம்ம டிரைவபிலிட்டியை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லலாம். ரொம்ப நம்ம கக்கூண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களை ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி அப்படியே அழகா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயருக்குள்ள உட்கார வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்க டைகன் ஜிடியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கவர் பண்ண போறோம். நல்ல ரெய்னி டே அப்போ நம்ம டைகன் ஜிடியை வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கூட இருக்கிறது ஜிடி அப்படின்றதுனால 1.5 டிஎஸ்ஐ நம்ம கூட இருக்கு. ஸோ டிஎஸ்ஐ டெக்னாலஜி வந்துட்டு Volkswagenோட லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி. இது நிறைய கார்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் Audi சீரீஸ்ல கூட இவங்களோட இதே சேம் டிஎஸ்ஐ என்ஜின்ஸ் தான் வந்துட்டு வருது. ப்ளஸ் 1.5 டிஎஸ்ஐ அசோசியேட்டட் வித் 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. ஒரு சீம்லெஸ்ஸான ஷிஃப்டிங் டிஎஸ்ஜியை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட கவர் பண்ணுவோம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்தோடனே ரொம்ப ஸ்ப்ரைட்லியாக இருக்குது. ரொம்ப ஒரு லீனியரான ஒரு புல் வந்து இந்த காரில் நமக்கு தெரியுது. 1.5ஓட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸே வந்துட்டு அந்த 150 PS பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த காரில் நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாவும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸாக திரும்பி வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். புல் எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பர் லீனியர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ராங். இட் ஜஸ்ட் புல்ஸ் லைக் அ டர்பைன்ங்க. ஸ்டெடியா அந்த பவர் பில்டப் வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. லீனியரா அப்படியே எடுத்துட்டு போகுது. வித்தின் நீங்க நோட்டீஸ் பண்ற ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸை வந்து கிராஸ் பண்ணிடுவீங்க. இன்னொரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் ஆஃப் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹேண்ட்லிங். சஸ்பென்ஷன் இஸ் ஸ்லைட்லி ஸ்டிஃபர் டேம்பிங்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டிஃபர் டேம்பிங்கோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கார்னர்ஸில் நல்லா தெரியும். இப்போ நம்ம ஒரு நல்ல கார்னரை ஒரு ஸ்பீடில் அப்ரோச் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்பீடை குறைக்காம அப்படியே அந்த கார்னரில் த்ரோ பண்ணுறோம். கார் வந்துட்டு ஜஸ்ட் ஹேண்டில்ஸ் லைக் எ ட்ரீமுங்க. ஆக்சுவலாக இந்த பி செக்மெண்ட் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸில் இந்த அளவுக்கு குட் ஹேண்ட்லிங்கான ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டு காரு இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதே கிடையாது. டிரைவிங் பிடிக்கும், டிரைவிங் எந்தூசியாசிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கார் உங்க ரேடார்ல தான் இருக்கணும். நீங்க இந்த காரை செக் அவுட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஜெர்மன் இன்ஜினியரிங் வந்து நம்மளால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு நிமிஷமும் டிரைவ் பண்றப்போ இந்த கார் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ரீஅஷ்யூர்ட்னஸ், கான்ஃபிடன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மூணையும் வந்துட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டே இருக்குது. அவங்களோட ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது வந்துட்டு ஹெவிலி லோக்கலைஸ்டு MQB-AO இந்தியாக்கான பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இந்த கார் பில்ட் ஆயிருக்குது. போத் வேர்டஸ் ஆஸ் வெல் அஸ் டைகன் வந்து இதே பிளாட்ஃபார்ம் தான். ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குது. ஃபியூச்சர்ல நிறைய கார்ஸ் Volkswagen கொண்டு வர போறாங்க. இதே மாதிரி ப்ராமிசிங்கான ஃபன் ஃபில்டு த்ரில் கார்ஸ் வந்துட்டு Volkswagen கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். எந்தூசியாசிஸ்ட்கான ஒரு டிலைட்ஃபுல் நியூஸாக தான் இருக்குது.
ஸ்டீரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இந்த ஸ்டீரிங் வந்து பர்ஃபெக்ட்லி டியூன்டு ஃபார் ஹைவேஸுங்க. ஸோ வெயிட்ஸ் ஏறுது, ஆனால் ரொம்ப ரொம்ப லீனியராக வேயிங் ஆகுது, ரொம்ப ரீஅஷ்யூர்டு ஃபீல் கிடைக்குது. ஸோ டைரக்ட் கமாண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. இட்ஸ் வெரி வெரி டாக்கட்டிவ் அண்ட் கம்யூனிகேட்டிவ். ஒன் ஆஃப் தி செக்மெண்ட் லீடிங் அண்ட் செக்மெண்ட் பெஸ்ட் அப்படின்றது இந்த ஸ்டீரிங் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். டாக்கிங் அபவுட் த கியர் பாக்ஸ், சீம்லெஸ்ஸான 7 ஸ்பீட் ஸ்லிக் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் இந்த காரில் இருக்குது. ஸோ டிஎஸ்ஜின்றது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட்ஸில் கவர் பண்ணலாம். பட் உங்களுக்கு அவுட்லைனாக வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா 2 கிளச்சஸ் ஒரே டைமில் இன்வால்வ் ஆகுது. ஒரு கிளச் வந்து ஆன்டிசிபேட்டரியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், இன்னொரு கிளச் வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். இந்த மாதிரி 2 கிளச் சீம்லெஸ்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யூ நெவர் நோ எப்போ கியர் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றது. கியர் ஷிஃப்ட் ஹேப்பன் அட் லைட்னிங் ஃபாஸ்ட் ஸ்பீட். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த கார் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாகவும் இந்த டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் இருக்குது. இன்னொரு மெயினான விஷயம், இந்த 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ லாக்ஸை வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஎஸ்ஜி அந்த காரோட ஸ்வீட் ஸ்பாட்லேயே வச்சிருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் ஜூஸ்ட் இன் சச் அ வே, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்பயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுற ஒரு சுப்ரீமான ஒரு செட்டப்பாக இது இருக்குது. இந்த 1.5 டிஎஸ்ஐயும் இந்த டிஎஸ்ஜியும் இட்ஸ் வெல் மேட்டட்ங்க. இந்த காம்போ வந்துட்டு எப்பயுமே ஒரு சக்ஸஸ் காம்போ தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூ கார்ஸில் இதே செட்டப் நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஓவரால் விசிபிலிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேபின் நல்லா ஏரியா இருக்கு, ஃபுல் விசிபிலிட்டி இருக்குது. ஸோ நான் நல்லா சீட்டட் ஹை தான், கமாண்டிங்கான ஒரு வியூவில் தான் உட்காந்துருக்கேன். பானட் வந்து ஓரளவுக்கு எனக்கு விசிபிளாக இருக்குது. பட் நல்லாவே இந்த ஏ பில்லர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் வந்துட்டு மேக் ஷுர் இந்த விசிபிலிட்டி இஸ் பர்ஃபெக்ட். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபன் டு டிரைவ் எஸ்யூவிஸ் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஃபன் டு டிரைவ் கார்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தேடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிரைவர் ஃபோக்கஸ்ட் அண்ட் என்தூசியாசிஸ்ட் ஃபோக்கஸ்டு காராக இந்த டைகன் ஜிடி கண்டிப்பாக இருக்குது. இந்த காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டீட்டெயில்டாகவே கவர் பண்ணியிருந்தோம். இந்த காரோட பூட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகுதுங்க. ஓவராலாகவே அந்த எல்லா டோர்ஸுமே பூட் டோரில் கூட அந்த ஹெஃப்ட், ஜெர்மன் காரோட ஹெஃப்ட் வந்து நல்லாவே இருக்குது. பூட் ஸ்பேஸ் நல்லா மேசிவாக இருக்குது. ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. வெல் தாட் அவுட் பூட் ஸ்பேஸுங்க. 60-40 ஸ்ப்ளிட்ஸும் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பேஸ் வேணும்னா 60-40 ஸ்ப்ளிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ப்ராக்டிகாலிட்டி டச்சஸ் பார்க்க முடியுது. ஒரு பூட் லைட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கேரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதில் மாட்டிக்கலாம். இந்த கார் வந்து ஒரு பர்பஸ் பில்ட்டாக இருக்குது. வெல் தாட் அண்ட் வெல் லேட் செட்டப். நல்ல ரெய்னி டேல ஒரு நல்ல டிரைவ் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம டைகன் ஜிடி 1.5 டிஎஸ்ஐ நம்ம கூட இருக்கு. இந்த காரோட ஃபைனல் வேர்டிக், ஃபைனல் தாட்ஸ்ன்னு யோசிச்சாலே எனக்கு ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. பெர்ஃபார்மன்ஸை ப்ளீட் பண்ணுதுங்க இந்த என்ஜினு. இட்ஸ் அப்சல்யூட் ராக்கெட். 25 lakhs கீழே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரைவர் ஃபோக்கஸ்டு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வேணும், ஒரு கிராஸ் ஓவர் வேணும்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கார் இதுதான். டர்பைன் லைக் புல் இருக்குது, ரொம்ப டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்குது, கனெக்டட் ஃபீல் இருக்குது, தேவையான அடிக்குவேட்டான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸும் ஓவராலாக கவர் பண்ணிட்டாங்க. ப்ரைஸுமே ரைட்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கார் ஓட்டுறதை ரொம்ப விரும்பி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கான கார் தான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டென்ட் கவரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை ஃபியூச்சரில் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. பை.